வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது மே 26ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரிங்களா? தினந்தோறும் செய்தித்தாள்களை நன்றாக படித்து சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகளை லிங்க் பண்ணி சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தேவையான விஷயங்களை மட்டும் கிளியராக கொடுத்துட்ருக்குறோம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்முடைய ஒரு சூப்பரான ஒரு லைஃபுக்காக, ஒரு அரசாங்க பணிக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. கொஞ்சம் நல்லா பயன்படுத்திக்கோங்க. நடப்பு செய்திகள் ரொம்ப ரொம்ப டிசைடிங் ஃபேக்டராக இருக்குமா, விட்டுறாதீங்க. சரியா? திட்டங்கள்லேருந்து விருதுகள்லேருந்து எல்லா முக்கியமான மாநாடுகள் எதுவுமே விடாமல் சூப்பராக தொகுத்து வழங்கிட்டுருக்கிறோம். சப்ஜெக்டில் இருக்க எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் மிஸ் ஆகுது. சரியா? மிஸ்ஸே ஆகாது நம்முடைய நடப்பு செய்தியின் தொகுப்பில். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதோடைய வேல்யூ புரியும் நினைக்கிறேன். நம்முடைய ஆர்டர் பிடிச்ச அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கேட்குற கேள்விகளுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது மே 26ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினத்திற்கான முக்கியமான இந்த ஹெட்லைன்ஸ், தலைப்பு செய்திகள். ஃபஸ்ட்டு நியூஸே பாருங்கள். பொது சிவில் சட்ட மசோதா அஸ்ஸாம் மாநில அரசு அறிமுகம். சரியா? பொது சிவில் சட்டம்னா என்ன? சரிங்களா? அது எந்த ஆர்டிக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன மாநிலங்கள் அந்த பொது சிவில் சட்டத்தை அந்த மசோதாவை நிறைவேற்றுக்கிறாங்க? பொது சிவில் சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் எவை? எல்லாமே நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்கள். தியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சரி, விண்வெளி நிலையம் தியாங்காங், இது யாரால் உருவாக்கப்பட்டுள்ளது? இது தவிர வேறு என்னென்ன இந்த விண்வெளி நிலையங்கள் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சரியா, துடிப்பு மிக்க கிராமங்கள் திட்டம், மத்திய அரசின் திட்டங்கள் டெய்லி ஒரு ஸ்கீம் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய வேண்டுகோளை ஏற்று டெய்லி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், சரியா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், டெய்லி ஒரு தமிழ்நாடு அரசு திட்டம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். சரியா? துடிப்பு மிக்க கிராமங்கள் திட்டம் எப்போது தொடங்கினாங்க, இதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற பார்த்துட்டு அப்படியே யார் குறு சிறு நடுத்தர விவசாயிகள், அதாவது தமிழ்நாடு அரசு இந்த விவசாயிகளுக்கான அந்த கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அதை விட அதாவது என்ன அமௌண்ட்டு எவ்வளோ அப்படிங்கிறத விட அந்த குறு சிறு விவசாயிகள் நடுத்தர விவசாயம் என்ன, எவ்வளோ லேண்ட் இருந்தால் அவங்க குறு சிறு நடுத்தர விவசாயிகள், அந்த செய்தியை கிளியராக பார்த்துட்டு ரிவிஷனுக்காக இறுதியாக சூப்பர் 6 கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இனிமேல் நம்ம விரிவான செய்தியை பார்க்கலாமா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். சரியா? ஃபஸ்ட்டு பொது சிவில் சட்ட மசோதா அஸ்ஸாம் மாநில அரசு அறிமுகம். சரியா பாருங்க. பொது சிவில் சட்ட மசோதாவானது அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவையில் சரியா மாநில அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சட்டமானது அந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் வாழும் பழங்குடியின மக்களுக்கு பொருந்தாது என்று அந்த மசோதாவில் கிளியராக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கு இதில் பாரம்பரியமாக சில பழக்கவழக்கங்கள் இருக்குது, அதை மாற்ற வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பழங்குடியினருக்கு இந்த யூசிசியில் சரியா யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டத்தை சொன்ன எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்னன்னு சொல்லி பாருங்க. திருமணம், விவாகரத்து, வாரிசு உரிமை, திருமணம் செய்து கொள்ளாமல், அதாவது லிவிங் டுகெதர்னு சொல்லுவாங்கள்ல, திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழும் உறவு உள்ளிட்டவற்றை முறைப்படுத்துதல் மற்றும் நிர்வகிக்கும் சட்டங்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டு சரிங்களா இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா? அதோட படம் மசோதாவில். சரியா? இது தவிர அந்த அஸ்ஸாமில் இந்த பொது சிவில் சட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பாருங்கள். ஆண்களுக்கான ஓகேவா ஆண்களுக்கான திருமண வயது குறைந்தபட்சம் 21ஆக இருக்க வேண்டும். பெண்களுக்கான திருமண வயது குறைந்தபட்சம் 18ஆக இருக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு அந்த மசோதாவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி திருமணமாக இருக்கலாம் அல்லது விவாகரத்தாக இருக்கலாம், இரண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி பண்ணாத திருமணம் செல்லாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணினாதான் ஓகேவா. ஒரு வேளை விவாகரத்து ஆகிப்போச்சு அப்படின்னா ஓகேவா, துணைவியருக்கு ஜீவனாம்சம், வாரிசு உரிமை உள்ளிட்ட பிற சட்ட உரிமைகள் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஓகே, இது பொதுவானது. அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். சரியா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 44வது பிரிவு சரி ஆர்டிகல் 44 என்பது இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டத்தை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறது. சரியா? அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்கள். மதமாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம், பாலின பாகுபாடு சரி இது எதுவுமே இல்லாமல் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாநிலத்தின் அனைத்து குடிமக்களுக்கும் திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு, இந்த தத்தெடுப்புங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வாரிசு உரிமை போன்ற தனிநபர் விவாகரங்களுக்கு ஒரே மாதிரியான பொதுவான சட்டங்களை உருவாக்க இந்த மசோதா முற்படுகிறது. சரிங்களா? சரி, இவ்வளோ நியூஸ் பார்த்துக்கிறோம். அந்த அஸ்ஸாம் மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் சரியா தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக இருப்பவர் ஹிமந்த பிஸ்வா சர்மா, பிஜேபி கட்சியை சேர்ந்தவர், மறந்துடாதீங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்த எக்ஸாமுக்கு இந்த ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. சரிங்களா? சரி,
இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக நிறைவேற்றிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம். சரியா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் 2025ஆம் ஆண்டில் இந்த பொது சிவில் சட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2வது மாநிலமாக இந்த பட்டியலில் இணைந்த மாநிலம் குஜராத். சரியா, அப்போ உத்தரகாண்ட், அதுக்கு அடுத்து குஜராத், இப்போ 3வது எது வர போகிறாங்க, அஸ்ஸாம் மாநிலம். மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இந்த இடத்துல ஒரே ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? உத்தரகாண்ட் மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது, எந்த மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது? பதில்களை போனஸ் கேள்வியாக நினச்சிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா, ஓகே. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி பாருங்கள். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்தது. தியாங்காங் விண்வெளி நிலையம். சரியா, தியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகேவா, இந்த ஷென்ஷவ் அப்படிங்கிற பேரில் விண்கலம் வந்துச்சுனாலே அது சீனா தயாரித்த விண்கலமாக இருக்கும். இங்கே நம்ம பார்க்குறது தியாங்காங் அப்படிங்கிற பேரில் ஒரு விண்வெளி நிலையம். சரியா, இதற்கான மீனிங் சைனா லாங்குவேஜில் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா விண்ணுலக அரண்மனை. சரியா, ஸ்பேஸில் ஒரு பேலஸ். ஓகேவா, அந்த மீனிங்கில் இருக்குது. இதை உருவாக்கினது யார் பார்த்தீங்கன்னா சீனா. திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 1992 தொடங்கியிருக்கிறாங்க. மெதுவாக அப்படியே ஆரம்பித்து அவருடைய முதல் தொகுதி, ஏன்னா ஒரு வீடு மாதிரி தானே மிதக்கும் விண்வெளி ஆய்வகம் உருவாக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சரிங்களா ஒரு தொகுதி, அதோட பேர் தியான் கேன்னு சொல்லுவாங்க. சரியா, விண்வெளி நிலையத்தின் பெயர் தியான் காங். அந்த முதல் தொகுதியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தியான் கே. அது வந்துட்டு ஏவப்பட்டது, அமைக்கப்பட்டது 2021ஆம் ஆண்டு. அதுக்கப்புறமா அந்த 3 பகுதிகளை கொண்ட அந்த தியான் காங் விண்வெளி நிலையமானது அந்த பணிகள் முழுமையாக நிறைவேற்ற ஆண்டு, சரி முடிவுற்ற ஆண்டு 2022. மறந்துடாதீங்க. சரிங்களா, இந்த தியாங்காங் விண்வெளி நிலையமானது பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 340 முதல் 450 கிலோமீட்டர் உயரத்தில் நிலை நிறுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா, இப்போதைக்கு விண்வெளியில் ஒரு மிதக்கும் விண்வெளி ஆய்வகம் இருக்குது அப்படின்னா 2 தான். ஒன்று இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சரியா, ISS. சரியா, இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் என்பது 1998ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவோட நாசா, ஜப்பானோட ஜாக்ஸா, சரியா, அதே மாதிரி ரஷ்யாவோட இந்த ரோஸ் காஸ்மோஸ் இவங்கெல்லாம் இணைந்து தான் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கியிருந்தாங்க. அது வந்து ஆக்டிவாக இருக்குது. சரியா, அதனை தொடர்ந்து 2வது விண்வெளி நிலையம் விண்வெளியில் இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னா தியாங்காங் தான். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ்ரோ இந்தியாவிற்கான விண்வெளி நிலையத்தை உருவாக்க போகிறோன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு வச்ச பேர் பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன், இந்திய விண்வெளி நிலையம். 2035ஆம் ஆண்டுக்குள்ளே இந்த BIS என்று அழைக்கப்படும் பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் வந்து உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம், விட்டுறாதீங்க. அடுத்த செய்தி போலாமா? அடுத்து துடிப்புமிக்க கிராமங்கள் திட்டம். சரி, வைப்ரண்ட் அப்படி சொல்லுவாங்கள்ல, துடிப்புமிக்க கிராமங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் February 14. என்ன டே? February 14 என்ன டேமா? லவ்வர்ஸ் டே தான், வேலண்டைன்ஸ் டே தான். February 14, 2019 புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற நாள். வருஷம் பார்த்துக்கோங்க 2023. சரியா, 2023ஆம் ஆண்டு February 14ஆம் தேதியில் துடிப்புமிக்க கிராமங்கள் திட்டம் தொடங்கப்பட்டது. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சர்வதேச எல்லைகளை ஒட்டிய, முக்கியமாக வடகிழக்கு மாநிலங்கள், சரியா, சர்வதேச எல்லைகளை ஒட்டிய பின்தங்கிய கிராமப்புறங்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி அங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி, சரியா, சூப்பராக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் துடிப்புமிக்க கிராமங்கள் திட்டம். சரி, எல்லை பகுதிகளில் நிறைய மக்கள் சரியில்லை, சூழல் சரியில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேறு இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் ஆகி சரி இடம்பெயர்வு அடைஞ்சு வேறு இடத்துக்கு வேறு மாநிலங்களுக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்படி இல்லை, நீங்கள் அங்கேயே இருங்க, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் துடிப்புமிக்க கிராமங்கள் திட்டம். சரியா, 2023 February 14. மறந்துடாதீங்க. திட்டத்தின் முக்கியமான நோக்கங்கள், சரியா, கொஞ்சம் இதெல்லாம் மெயின்ஸ் லெவலில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா, திட்டத்தின் முக்கியமான நோக்கங்கள் எல்லைகளை பாதுகாப்பாக வைத்திருப்பது. சரி, எல்லையோர கிராமங்களில் மக்கள் தொடர்ந்து தங்குவதை ஊக்குவிப்பதன் மூலம் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துதல். அடுத்து புலம்பெயர்தல் தடுப்பு, கிராம மக்கள் தங்களது சொந்த ஊர்களை காலி செய்துவிட்டு நகரங்களுக்கு செல்வதை தடுத்தல். அடுத்து இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு பாருங்க, 2023ஆம் ஆண்டில் திட்டம் தொடங்கப்பட்ட டைமில் 4800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டத்திற்காக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 6839 கோடி ரூபாய் ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, சரி, இதன் மூலம் என்னென்ன திட்டங்கள், சரியா, என்னென்ன வசதிகள் அந்த மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு வழங்கப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா மேம்பாட்டு பணிகள், சாலை வசதி, குடிநீர், மின்சாரம், மேம்படுத்தப்பட்ட தொலைத்தொடர்பு மற்றும் சுற்றுலா, இது எல்லாமே சூப்பராக பண்ணும்போது அந்த பகுதிகளை துடிப்புமிக்க சுற்றுலா தலங்களாக மாற்றலாம். அதன் மூலம் அந்த கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்புகளும் தேவையான வருமானம் கிடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஒரு நல்லது. அடுத்தபடியாக இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்க, யார் குறு சிறு நடுத்தர விவசாயிகள். சரியா, தமிழக வெற்றி கழகம் அதனுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி அப்படிமே அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய்க்கு இருந்தால் கம்ப்ளீட்டாக தள்ளுபடி, அதுக்கப்புறம் 50,000 70,000 ரூபாய் குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள் சொல்லி தரம் பிரித்து யாருக்கு எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு, சரி, அந்த கடன் வந்துட்டு
தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு செய்தி இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது நமக்கு தேவையான சப்ஜெக்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள், பெரு விவசாயிகள் அப்படின்னா யாரு, எவ்வளவு லேண்ட் வச்சிருந்தா பாருங்க. குறு விவசாயிகள், சரியா? குறு விவசாயிகள் அப்படின்னா 1 ஹெக்டேர் அல்லது கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர் வரைக்கும் நிலம் லேண்ட் விவசாய நிலம் வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து குறு விவசாயிகள் என்று அழைக்கப்படுவார்கள். சரியா? சிறு விவசாயிகள் அப்படின்னா 1 முதல் 2 ஹெக்டேர், அதாவது கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வரைக்கும் லேண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சிறு விவசாயிகள். சரியா? ஸ்மால் ஃபார்மர்ஸ். சரியா? அடுத்து நடுத்தர, ஓகேவா? நடுத்தர விவசாயிகள் அப்படின்னா 2 முதல் 10 ஹெக்டேர் வரை நிலம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க நடுத்தர விவசாயிகள். ஓகேவா? பெரு விவசாயிகள் அப்படின்னா 10 ஹெக்டேருக்கு மேல் நிலம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பெரு விவசாயிகள் என்று அழைக்கப்படுவாங்க. எந்த கேட்டகரியில் வராங்களோ அவங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல நிதி உதவி, கடன் உதவி, அந்த கடன் தள்ளுபடி எல்லாமே கிடைக்கும். மறந்துடாதீங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸாமுக்கு இதுவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். டுடே சூப்பர் 6 கொஸ்டின். நம்பர் 1, பொது சிவில் சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தியுள்ள இந்தியாவின் 3வது மாநிலம் எது? செகண்ட் கொஸ்டின், பொது சிவில் சட்டம் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் சரத்து எது? தேர்ட் ஒன், சீனா உருவாக்கியுள்ள விண்வெளி நிலையத்தின் பெயர் என்ன? ISS என்பது என்ன விரிவாக்கம்? அது யாரால் உருவாக்கப்பட்டது? சில அமைப்புகளால் உருவாக்கப்பட்டது. எந்த அமைப்பு? இந்தியாவுக்கு இஸ்ரோ மாதிரி வேற ஒரு சில நாடுகளுக்கு சில அமைப்புகள் இருக்குது விண்வெளி அமைப்பு. அது எதுங்கிறத கரெக்டாக சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷனுக்கு. அடுத்து, வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் என்பது எந்த ஆண்டில், எந்த நாளில் தொடங்கப்பட்டது? 6வது மற்றும் இறுதி சூப்பர் 6 கொஸ்டின், குறு சிறு நடுத்தர விவசாயிகளை அவர்களின் நிலங்களின் அடிப்படையில் வகைப்படுத்துக. சூப்பராக சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகி வருது நம்முடைய நோட்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமுக்கு சூப்பராக ஒரு ஃபார்முக்கு வந்துடும். சரி, ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம ஏரியாவில் கவர் ஆகிட்டு இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதோட வேல்யூ நல்லா புரியும். இது வரைக்கும் பார்க்காதவங்க கூட நம்ம வீடியோவை கண்டிப்பாக இனிமேல் ஃபுல்லாக பாருங்கள். ரிவிஷனுக்காகவும் சில விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.